நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 600 காலி இடத்துக்கான நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு ஒன்று அறிவிச்சிருக்காங்க. யாருமே இந்த வேலைவாய்ப்பு மிஸ் பண்ணிடாதுங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு நிரந்தரமான ஒரு ரெகுலர் பேசிஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸ் வேலைவாய்ப்புங்க. 600 காலி இடத்துக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்புனா ஜாப் லொக்கேஷன் எனிவன் இந்தியா எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த எல்லாருக்கும் ஆன் பண்ணி இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இந்த வேலை ஃபுல் டீட்டெயில் கிளியராக ஒன் பை ஒன்னாக பார்க்குறது மட்டும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இந்த வேலை போஸ்ட் நேம் பார்க்கலாங்க. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ப்ரொபோஷனரி ஆஃபீஸர் போஸ்டிங்கான வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. டோட்டலாக 600 கால இடத்துக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பு அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எனி கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க, அப்ளை பண்ணிக்கலாங்க. ஏஜ் லிமிட் வயது வரம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் 20 வயசுங்க, மேக்ஸிமம் 30 வயசுங்க. 20லேருந்து 30 வயசு உள்ளாடி இருக்கவங்க மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்பு அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1/4/2003 தொடங்கி 2/4/1994 உள்ளாடி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. சம் கேட்டகரிக்கு எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு 5 இயர்ஸ், ஓபிசி கேட்டகரி 3 இயர்ஸ், பிடபிள்டி கேட்டகரி 10 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்காக. அதனை தொடர்ந்து வேலைவாய்ப்பான மாத சம்பளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 48,480 தொடங்கி 85,920 வரைக்கும் பர் மந்த் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு பேஸ் 1, பேஸ் 2, பேஸ் 3 அப்படி 3 தான் பிரிச்சிருக்காங்க. பேஸ் 1 பார்த்தீங்கன்னா ப்ரீலிமினரி எக்ஸாமினேஷனுங்க. பேஸ் 2 பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமினேஷனுங்க. பேஸ் 3 பார்த்தீங்கன்னா 3 தான் பிரிச்சிருக்காங்க. ஒன்று சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டு, பி பார்த்தீங்கன்னா குரூப் எக்ஸீரியஸ், சி பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ நேர்முக தேர்வு மூலம் ஆட்கள் செலக்ட் பண்ணப்படுங்க. லாங்குவேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன் எந்த லாங்குவேஜில் எல்லாம் நடத்தப்படும்னா இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் இந்த 3லையும் நடத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான சென்டர் சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோயில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகரில் ப்ரீலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான சென்டர் நடத்தப்படும். மெயின் எக்ஸாமினேஷன் சென்டர் சென்னை, மதுரை, திருநெல்வேலியில் நடத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் இந்த வேலைவாய்ப்புக்கான கட்டணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்டி கேண்டிடேட்ஸுக்கெல்லாம் நெல் இவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுங்க. அதர் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 750 ரூபா கொடுத்துருக்காங்க பெர் ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ். பேமெண்ட் மோடு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு. அதனை தொடர்ந்து இந்த வேலைவாய்ப்பு அப்ளை பண்ணுறதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 27/12/2024 டிசம்பரில் தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 16/1/2025 ஜனவரி மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்கு, இந்த வேலைவாய்ப்பு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்கு, அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் எல்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க.